ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. அண்டார்டிகாவில் வெப்ப அலை இயல்பை விட 50 டிகிரிக்கு மேல் அதிகரித்திருக்கிறது. பூமியோட மிக குளிரான இடத்துல குளிர்ச்சியான நேரமாக இருக்கக்கூடிய அண்டார்டிகாவில் இப்போ முந்தைய சாதனைகளை முறியடித்து அதிக அளவு வெப்ப அலை கணக்கிடப்பட்டிருக்கு. இது அண்டார்டிகா கண்டத்தின் எதிர்காலத்தை மிகவும் பாதிக்கும் எனவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான மக்களுக்கும் அது மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் மிக கவலையோட சொல்றாங்க. அண்டார்டிகாவோட சில பகுதிகளில் இந்த ஜூலை நடுப்பகுதியிலிருந்து வெப்பநிலையானது இயல்பை விட 50 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது ஆகஸ்ட் மாதம் முதல் பாதி வரைக்கும் இந்த வெப்பம் தொடரும் எனவும் சொல்லப்படுது. சமீபத்திய தரவுகள் கிழக்கு அண்டார்டிகாவோட பகுதிகளில் அதிக வெப்பநிலையை காட்டுது. இங்க மிகவும் அசாதாரணமான அளவுல நிலைமைகள் மோசமடைந்து வருது. பொதுவா இந்த நேரத்துல -58 டிகிரியிலிருந்து -76 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். ஆனா இப்போ -13 -22 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கு. பூமியில உள்ள பெரும்பாலான பனிக்கட்டிகள் இங்கு காணப்படுவதால இது உருக தொடங்கினா சராசரி கடல் மட்டத்தை 150 அடிக்கு மேல் உயர்த்தும் என சொல்லப்படுது. டூம்ஸ்டே பனிப்பாறை என அழைக்கப்படக்கூடிய சிறிய பனிக்கட்டி அம்சங்கள் உருகினால் கூட கடல் மட்டத்தை 10 அடி உயர்த்தும். இது உலகில் கடலோரங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் பேரழிவையும் ஏற்படுத்தும். எதிர்காலங்களில் குளிர்காலத்தில் இது போன்ற அதிக வெப்ப அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா சொல்றாங்க. இது பனிக்கட்டி கண்டமான அண்டார்டிகாவை வெப்ப மிகுந்த கண்டமாக மாற்றும் என சொல்லப்படுது. அண்டார்டிகாவில் அதிக அளவில் பனி உருகுவது உலக அளவில் கடல் சுழற்சிகளையும் மாற்றக்கூடும் என சொல்றாங்க. எப்போதுமே கடல் சுழற்சிகள் உலகின் காலநிலையை வாழக்கூடியதா மாற்றுவதில் மிகப்பெரிய பங்கு பெற்றிருக்கு. இது மாறும் பொழுது மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படும். கடந்த 2 ஆண்டுகளில் அண்டார்டிகாவில் ஏற்பட்டுள்ள 2வது மிகப்பெரிய வெப்ப அலை இது என சொல்றாங்க. மார்ச் 2022 ஆண்டுல அண்டார்டிகாவோட ஒரு சில இடங்கள்ல வெப்பநிலை இயல்பை விட 70 டிகிரி அதிகரித்திருக்கு. இது அண்டார்டிகாவில் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத மிக தீவிரமான வெப்பநிலை என சொல்றாங்க. இப்படியே போனா 2100 ஆண்டுல வெப்ப அலை 9 10.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும் என ஆய்வுகள் சொல்லுது. இது மிகப்பெரிய பேரழிவையும் ஏற்படுத்தும் என சொல்றாங்க. சமீப ஆண்டுகள்ல அண்டார்டிகா மிக வேகமாக மாறக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. இப்படி தொடர்ந்து வெப்பநிலை அண்டார்டிகாவில் அதிகரித்து கொண்டே வருவது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இருந்தாலும் மக்கள் யாரும் இதை புரியாம தொடர்ந்து பூமியின் வெப்பத்தை அதிகரித்து வருவதாகவும் சொல்றாங்க. நிச்சயம் வெப்பநிலையை நாம் குறைக்காவிட்டால் பூமி வாழ தகுதியற்றதா மிக விரைவில் மாறும் எனவும் சொல்றாங்க.